வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சந்திரிகாவினால் புறக்கணிக்கப்பட்ட ராஜபக்சாக்கள் விரும்பியவர்களை மட்டுமே அழைத்ததாக பதில். உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகும் மஹிந்த. அனுரவின் புதிய சட்டமூலத்தால் நகர்வு. பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி மீட்பு. மட்டக்களப்பு நகரில் பரபரப்பு. மன்னாரில் இடம்பெறும் கனியவள சுரண்டல்கள். பாரிய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. ஆணவ படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். குடும்பத்தினருக்கு உறுதியளித்த சீமான். அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் ஈரான். அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போது மஹிந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பின்னர் அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் கூறியுள்ளார். ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல், இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பின்னர் பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் கலாச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கத்தில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மாத்திரம் இலக்காக கொண்டு அவரை கொழும்பிலிருந்து வெளியேற்றி மெதமுல்லவுக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சு நேற்று வியாழக்கிழமை 1896 ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் உரித்துச் சட்டத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரித்திருந்த நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதே இந்த சட்டமூலம் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கு இந்த அரசாங்கம் விசேட அவதானம் செலுத்தியுள்ளமை கவலைக்குரியது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களுக்கு உரிய சிறப்புரிமைகளை வழங்குவது அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாவதுடன் உலக நாடுகளும் இந்த வழக்கினை பின்பற்றுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்தவை பழிவாங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டமூலத்திற்கு மஹிந்தவை மெதமுல்லவுக்கு அனுப்பி வைக்கும் சட்டமூலம் என்று பெயர் வைத்திருக்கலாம் எனவும் அவர் சாடியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக செயல்பட்டால் அது அரசாங்கத்திற்கு எதிரானதாக அமையும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்பட்டதால் தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயற்பட்டால் பாரிய நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் 80வது பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கலந்து கொள்ளாமை குறித்து பலர் அவதானம் செலுத்தியுள்ளனர். கடந்த மாதம் 29ஆம் தேதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் சந்திரிகாவின் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. அத்துடன் பிறந்தநாள் விழாவில் ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்புடைய எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் பலரும் சந்திரிகாவிடம் வினவிய போது தான் விரும்பியவர்களை மட்டுமே அழைத்தேன் என பதிலளித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவினால் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மஹிந்த அடுத்த வரும் காலங்களில் சந்திரிகாவுக்கு பெரும் ஆபத்தாக மாறியதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் உடைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பில் திடீரென வீசிய மினி சூறாவளியால் வீட்டின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் வீடுகளும் பலத்த சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேச செயலத்திற்குட்பட்ட பனியருப்பான் நவசக்தி விநாயகர் பத்ரகாளி அம்மான் ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென நேற்றைய தினம் மினி சூறாவளி வீசியுள்ளது. மினி சூறாவளி ஆலயத்தில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலயத்தின் வெளிப்புறம் இருந்த விக்கிரகங்கள் காற்றால் உடைந்து சிதறியுள்ளன. அத்துடன் ஆலயத்தை சூழவுள்ள மரங்களும் முறிந்து விழுந்துள்ளதுடன் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளும் பலத்த சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு நகர் பகுதியில் விசேட அதிரடி படையினரால் T-56 ரக துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் இவை மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள காணி ஒன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்றது. இதன்போது நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதைக் கண்டு விசேட அதிரடி படையினருக்கு அறிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடி படையினர் T-56 ரக துப்பாக்கி ஒன்றையும் 50 துப்பாக்கி ரவிகள் 2 மெகசின்களையும் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அண்மைய நாட்களில் வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனியாக சென்ற ஒருவர் மீது முச்சக்கர வண்டியில் வந்த 3 அடங்கிய குழுவினர் இந்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் நடைபெற இருக்கின்ற கனியமணல் அகழ்வு தொடர்பாக நாங்கள் ஒரு 2 நாள் மக்கள் விழிப்புணர்வு எழுச்சி ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் மன்னார் இளைஞர்களாக தீர்மானிச்சிருந்த நாங்கள் இதில் முக்கியமாக 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே நாங்கள் இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அரசாங்கம் இந்த கனியவள அகழ்வுக்கு மண் அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதில் தற்போதைய நிலையாக மன்னாரில் இல்மனைட் கனியமண் அகழ்வதற்கான அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தனியார் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு அது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அது சமர்ப்பிக்கப்பட்டால் சில நேரங்களில் கூடுதலான சந்தர்ப்பம் உள்ளது அதற்கான இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை வழங்குவதற்கு. அப்படி வழங்கப்பட்டால் மன்னார் தீவு பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். முக்கியமாக மண் அகழ்வு பாரிய அளவில் நடைபெற்று அந்த இல்மனைட் கனியமண் மன்னாரில் எடுக்கப்படும். இந்த நிகழ்வு நடைபெற்றால் லைசன்ஸ் குடுபட்டு கனியமண் அகழ்வு தொடருமானால் மன்னார் தீவில் மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் மக்களாகிய நாங்கள் இளையோராக இந்த ஒரு போராட்ட மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகின்றோம். அதே நேரம் இந்த லைசன்ஸ் அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு மக்கள் எழுச்சியை நாங்கள் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் மன்னார் மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்திற்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். மீசாலை கிழக்கு மீசாலை பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய கோபால கிருஷ்ணசாமி லிங்கேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 28ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தார். இதன்போது செம்மணி மயானத்திற்கு அருகாமையில் வீதியால் சென்ற துவிச்சக்கர வண்டியை முந்துவதற்கு முயற்சித்த வேளை துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்நிலையில் படுகாயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டனர். துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார். இருப்பினும் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் மங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென் பொறியியலாளரான கவின்குமார் என்ற இளைஞரின் ஆணவ படுகொலைக்கு உரிய நீதியை பெற்றுத்தர நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என சீமான் உறுதியளித்துள்ளார். கவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த போது சீமான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன் அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதி நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சூழலில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல்களை முன்னெடுத்தன.
அதனால் அணுசக்தி தொடர்பில் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன் அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் நடுவில் தாக்குதல் நடத்தியமையை அமெரிக்கா விளக்க வேண்டும் எனவும் எதிர்கால பேச்சுவார்த்தைகளின் போது இத்தகைய தாக்குதல்களை மீண்டும் செய்யப் போவதில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு வாஷிங்டனிலிருந்து நம்பிக்கையை வளர்க்கும் தெளிவான நடவடிக்கைகள் தேவை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சந்திரிகாவினால் புறக்கணிக்கப்பட்ட ராஜபக்சாக்கள் விரும்பியவர்களை மட்டுமே அழைத்ததாக பதில். உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகும் மஹிந்த, அனுரவின் புதிய சட்டமூலத்தால் நகர்வு. பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி மீட்பு, மட்டக்களப்பு நகரில் பரபரப்பு. மன்னாரில் இடம்பெறும் கனியவள சுரண்டல்கள், பாரிய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. ஆணவ படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும், குடும்பத்தினருக்கு உறுதியளித்த சீமான். அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் ஈரான், அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.